Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஜார்ஜட் சாரீக்குள்ள ப்ளவுஸ்க்கு ஸ்டிச் ப்ளவுஸ்க்கு எப்படி எம்ப்ராய்டரி பண்ணலாம்னு பார்ப்போம். இப்போ பாருங்க இதில் இருக்கிற இந்த ஃப்ளோரல் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் எடுத்துருக்கிறேன். அதோட இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் ஒயிட் கலர் அப்சரா கிளாஸ் மார்க்கிங் பென்சில் எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு பஃப் ஸ்லீவ், அதுக்கு கீழே வந்து இப்படி ப்ராடாக ஒரு பட்டி இருக்குது. ஸோ அந்த பட்டியில் தான் இப்போ நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி மேலே நல்ல எல்போ வரைக்கும் இருக்கிற ஸ்லீவ், அதில் அந்த அழகாக இவ்வளோ பெரிய பஃப் இருக்குது. ஸோ இதில் நெக் லைன்லேயும் இந்த ஸ்லீவில் இருக்கிற அந்த பட்டியிலையும் நம்ம இப்போ ஒர்க் பண்ணலாம். இப்போ இதுக்கு வந்து நான் மார்க் பண்ணுறது எப்படின்ட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒயிட் அப்சரா கிளாஸ் மார்க்கிங் பென்சில் வச்சு ஃபஸ்ட்டு இப்படி ஒரு கிராஸ் லைன் சென்டர்லேருந்து கரெக்டாக இப்படி ஒரு கிராஸ் லைன் போட்டுக்கோங்க. அதுலேருந்து 1 சென்டிமீட்டர் கேப்பில் இன்னொரு லைன். ஸோ டபுள் லைனாக நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்க போகிறோம் ஈக்குவல் கேப்பில். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிவிட்டு ஒயிட் அப்சரா கிளாஸ் மார்க்கிங் பென்சில் வச்சு பண்ணுங்கள். பென்சிலில் பண்ணிங்கன்னா நம்ம ரன்னிங் ஸ்டிச் பண்ண போகிறோம். இடையில அந்த பிளாக் கலர் மார்க் தெரியும். ஸோ ஒயிட் கலர் பென்சில் வச்சு பண்ணுங்கள். அப்புறம் இந்த டபுள் லைனுக்கு அப்புறம் ஒரு 2 சென்டிமீட்டர் கேப் விடுங்க. கேப் விட்டு அடுத்த லைன். ஸோ இது ஸ்டிச்டு ப்ளவுஸுங்கிறதுனால ஃபஸ்ட்டு லைட்டாக மார்க் பண்ண தான் வரும். அப்புறம் நீங்கள் நல்லா அதை டார்க்கன் பண்ணிக்கோங்க. திருப்பி 1 சென்டிமீட்டர் கேப்பில் அடுத்த லைன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டபுள் லைனுக்கு வந்து 1 சென்டிமீட்டர் கேப், அந்த 2 லைன் நடுவில் 2 சென்டிமீட்டர், அவ்வளோதாங்க. ஸோ இது கொஞ்சம் பெரிய பெரிய கட்டமாக போட்டுட்டு அதில் ஃப்ளோரல் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவல் கேப்பில் இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த கட்டம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எப்போதுமே இந்த கட்டம் போடும்போது அந்த உள்ளே இருக்கிற கட்டம் வந்து நல்ல ஸ்கொயரில் இருக்கணும். டைமண்ட் ஷேப்பில் இல்லாமல் ஸ்கொயராட்டம் உங்களுக்கு வரணும். ஸோ இப்போ நான் அந்த இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். நடுவில் பிரித்து விட்டு இந்தமாரி சென்டரில் இருக்கிற லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோன்னா இந்த பக்கம் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி டபுள் லைன், அப்புறம் 2 சென்டிமீட்டர் கேப் விட்டு அடுத்த டபுள் லைன். ஒரு டபுள் லைனுக்கு வந்து 1 சென்டிமீட்டர் கேப்பில் டபுள் லைன் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு க்ராஸ் லைன் போட்டுக்கலாம். டபுள் லைன் மாதிரி போட்டுட்டு இப்போ இதுக்கு க்ராஸாக கட்டம் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கும் இந்த மாதிரி 2 சென்டிமீட்டர் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர்லேருந்து ஃபஸ்ட்டு க்ராஸ் லைன் போட்டுட்டு அப்புறம் அந்த 2 சென்டிமீட்டர் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அங்கேருந்து டபுள் லைனுக்காக 1 சென்டிமீட்டர் கேப் விட்டு பக்கத்துலேயே இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. ஸோ இந்த பெரிய பட்டி ஃபுல்லாகவே நல்லா ஃபில்டாக ஒரு டிசைன் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக பண்ணிட முடியும் நம்மளால். ஸோ இது வந்து அந்த சாரீக்கு மேட்சிங் கலர்ஸ் எடுத்து பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதில் ஒரு க்ரீன் லீஃப் வருது. ஸோ க்ரீன், அப்புறம் அந்த பிங்க், அப்புறம் அந்த ஒரு ரெட்டிஷ் பிங்க் அது. ஸோ அதோட ப்ளூ வச்சு பண்ண போகிறோம். பாருங்கள் இப்போ நான் ஃபுல்லாக கட்டம் போட்டுட்டேன். இப்போ எப்படி நம்ம ஒர்க் பண்ணலான்ட்டு பார்ப்போம். இந்த மாதிரி த்ரெட்டோட நாட் இந்த மடிப்புக்குள்ளே போகிற மாதிரி பார்த்துட்டு இந்த எட்ஜில் ஆரம்பிப்போம். ஆரம்பித்து ரன்னிங் ஸ்டிச் பண்ணுறேன். நான் இப்போ சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக போடுறேன். ஸோ க்ரீன் லீஃப் அந்த பேஸ் இருக்கிற மாதிரி நம்ம இது ஃபுல் கட்டம் எல்லாமே க்ரீனில் போட்டுக்கலாம். அது ஒரு ஆலிவ் க்ரீன் மாதிரி நல்லா இருந்தது. ஸோ அதே கலர் எடுத்துருக்கிறேன். 3 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் எடுத்துருக்கிறேன்.
குட்டி குட்டியாக சின்ன சின்ன ஸ்டிச்சஸ் போடுங்க. இதில் வந்து நம்ம அந்த மடிப்புக்குள்ளேயே அந்த நீடில் வர மாதிரி பண்ணுவோம். ஸோ நூல் வந்து ரொம்ப பின்னாடி தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். ஸோ பேஸ் லைன் ஃபுல்லாகவே ரன்னிங் ஸ்டிச்சில் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம கலர் த்ரெட் எடுத்துக்கலாம். ஒரு ரெட் கலர் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த ஒரு சின்ன கட்டத்தில் அந்த ஒவ்வொரு கிராஸ்லேயும் அந்த ஃப்ளோரல் டிசைன் வர மாதிரி பண்ணுவோம். இதுக்கு நான் இப்போ இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதே பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி ஒரு பெட்டல், லேசி டேசி பெட்டல் பக்கத்துலேயே அதை லாக் பண்ணிவிட்டு அடுத்த கிராஸ் அந்த வீக்குள்ளே இதுக்கும் நான் 3 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். ரொம்ப குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் பண்ணும்போது தான் பார்க்க அழகாக இருக்கும். அந்த கிராஸ்க்கு ஏற்ற மாதிரி சின்ன ஃப்ளவர் போடுறேன். இவ்வளோ கேப் வேண்டாம், எனக்கு நெருக்கமாக பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணலாம். பட் இந்த கேப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த டிசைன் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த கிராஸில் 4 பெட்டல் வர மாதிரி சின்ன பெட்டலாக போடுங்க, நல்லாயிருக்கும் பார்க்க. லேசி டேசிக்கு ரன்னிங் ஸ்டிச்சுக்கெல்லாம் நான் டீட்டெயில் டுட்டோரியல் உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பிகினர்ஸ் ஃபஸ்ட் அதை பார்த்துட்டு அதை ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் போடலாம். இதெல்லாம் ஸ்டிச் ப்ளவுஸில் பண்ணக்கூடிய சிம்பிள் ஈஸி ஒர்க். நமக்கு ஃப்ரேம்லாம் தேவையில்லை, கையில் இந்தமாரி நீங்கள் பிடிச்சிட்டே பண்ணிடலாம். ஃப்ரேம் வேணும்னாலும் ஒரு 4 இன்ச்சுக்குள்ளே சின்ன ஃப்ரேம் வந்து நீங்கள் அந்த எட்ஜில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணலாம். ஸோ இப்போ ஆப்போசிட் கலர் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்க்குறேன். இப்போ இந்த கிராஸ்க்கு வந்து ப்ளூ கலரில் அந்த ஃப்ளோரல் டிசைன் பண்ணிக்கலாம்.
இது மாதிரி எல்லா கட்டத்துலேயும் போட்டுக்கோங்க. இப்போ நெக்லைன்லேயும் நம்ம எப்படி டிசைன் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபெதர் ஸ்டிச் யூஸ் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறேன்ட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இதுமாரி 2 பாயிண்ட்டு, அதுக்கு மிட் பாயிண்டில் நீடில் எடுக்கணும். ஸோ அந்த மிட் பாயிண்ட்லேருந்து பக்கத்தில் இன்னொரு பாயிண்ட் எடுத்து ஒரு வி. ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து அடுத்த பாயிண்ட், அதுக்கு நடுவில் வி வர மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபெதர் ஸ்டிச் பண்ணுவோம். இது வந்து கொஞ்சம் தின்னாக வேணும் நமக்கு, அந்த லைன் வந்து ஒடுக்கமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சென்டரில் ஒரு லைன் இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வி ஃபார்ம் பண்ணுறது வந்து இந்தமாரி நடுவில் இல்லாமல் அந்த சென்டர் லைனில் இந்த கீழே வர பாயிண்ட் சென்டர் லைனை ஒட்டி வர மாதிரி பண்ணிங்கன்னா அந்த பார்டர் லைன் வந்து தின்னாக நமக்கு கிடைக்கும். அந்த ஃபெதர் ஸ்டிச்சோட ஒன்றுக்கு ஒன்று கீழே வரும், தின்னாக ஒரு ஒடுக்கமாக ஒரு லைன் கிடைக்கும் நமக்கு. ஸோ இதை நான் வந்து நூலில் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து ஃபஸ்ட்டு நான் பண்ணுறேன். ஷோல்டர்லேருந்து நெக் கீழே வர மாதிரி டுவர்ட்ஸ் சென்டருக்கு வர மாதிரி பாருங்கள். ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட்லேருந்து கீழே ஃபஸ்ட்டு ஒரு வி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சென்டர் லைனை ஒட்டி அடுத்ததெல்லாம் போடுவோம். அப்புறம் இன்னொரு பாயிண்ட்லேருந்து சென்டருக்கு அந்த நீடில் எடுக்கணும். அடுத்தது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த லைன்லேருந்து அதுக்கு கீழேயே வர மாதிரி சென்டர் லைனில் வர மாதிரி. ஸோ ஒன்று கீழே அந்த மாதிரி வர மாதிரி இருக்கும். அது அந்த 2 தையல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளேயே இந்த டிசைன் வந்துடும். ரொம்ப ப்ராடாக இல்லாமல் வந்துடும். இது மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதே மாதிரி அந்த நெக்லைன் ஃபுல்லாக போட்டிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா மேலில் ஷோல்டர்லேருந்து கீழே வர மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் போட்டுக்கோங்க. அது 2 பக்கமும் அப்படி போடும்போது நடுவில் இந்த மாதிரி அது மீட் பண்ணும். மேலேருந்து மேல் நோக்கி வர மாதிரி அந்த ஸ்ட்ரோக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த பக்கம் ஷோல்டர்லேருந்து பாதி, அந்த பக்கத்துலேருந்து பாதி போடும்போது நடுவில் அது 2 மீட் ஆகும். ஸோ அப்போ ஃபுல்லாக ப்ளவுஸ் பார்க்கும்போது 2 ஸ்ட்ரோக்ஸ் வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்லேயுமே பாருங்கள், ஃப்ரண்ட் போர்ஷனுமே இப்படி மேல் நோக்கி இருக்கிற மாதிரி தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலே வந்து அங்கங்கே இந்த பெட்டல்ஸ் வர மாதிரி பண்ணுவோம். அந்த சாரியில் இருக்கிற ஃப்ளவர் கலருக்கு நம்ம ஸ்லீவ்ஸில் பண்ண மாதிரி லேசி டேஸியில் ஃப்ளவர்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெட்டல் வந்து அங்கங்கே பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு ஈக்குவல் கேப்பில் பண்ணினேன். ஃபஸ்ட்டு ரெட் கலரில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு லேசி டேசி பெட்டல் பண்ணிவிட்டு ஒரு 3 ஸ்ட்ரோக்ஸ் விட்டுட்டு நீடில் இந்த மாதிரி மடிப்புக்குள்ளேயே நீடில் வர மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி இன்னொரு லேசி டேசி பெட்டல்.
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 6 ஸ்ட்ரோக்ஸ் விடணும். விட்டுட்டா இந்த பக்கம் ஒரு பெட்டல். ஸோ இது உங்களுக்கு இன்னும் நெருக்கமாக வேணும்னா 2 பெட்டல் விட்டு கூட ஒரு பெட்டல்ஸ் ரெட் கலரில் போட்டுக்கலாம். அது கேப்பில் இன்னும் ப்ளூ கலரில் இன்னொரு பெட்டல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நீடில் வந்து அந்த மடிப்புக்குள்ளே எடுக்கிறதுனால பின்னாடி நூல் தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஈக்குவல் கேப்பில் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ரெட் கலர் பெட்டல்ஸ் ஃபுல்லாகவே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் அந்த ஸ்ட்ரோக்ஸ் விட்டுட்டு போட்டிருக்கேன். இந்த பக்கமாக அதுமாரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த கேப்பில் வந்து ப்ளூ கலர் பெட்டல்ஸ் வர மாதிரி போடுறேன். இது ஆல்டர்னேட்டாக இந்த பக்கம் போட்டால் அந்த பக்கம் அந்த மாதிரி மாற்றி அந்த ரெட் கலர் பெட்டலுக்கு மேலே வர மாதிரி போட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை எல்லா பெட்டல்ஸ்க்குமே நீங்கள் எல்லா ஸ்ட்ரோக்ஸ்க்கு நடுவுலையும் பெட்டல்ஸ் வர மாதிரியும் போடலாம். ஸோ இந்த மாதிரி நான் போட்டு முடிச்சிருக்கிறேன் பாருங்கள். ஸ்லீவ்ஸும் ஃபுல்லாக பண்ணியாச்சு. ஸோ இது ஈஸியாக போட்டுடலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு பெரிய பார்டர் ரொம்ப ஈஸியாக ஃபில் பண்ண முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.